2, 1, go! டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 2 முனைகளில் என்னுடைய காணொளி அமைக்க விரும்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் முனை எது அப்படின்னு சொன்னால், இப்பொழுது இந்த அரசு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. முதலில் லஞ்ச ஒழிப்பு, வார் ஆன் கரப்ஷன் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டிக்கு முன்னாடி எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் முக்கியம் என்பது டிவிகே அரசனுடைய முக்கிய நோக்கமாக இருந்து செயல்படுகிறது. அதற்கு உண்மையிலேயே விஜய் அவர்களை வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், நான் 1965-68 குழந்தை கல்லூரியில் பிஏ பொருளியல் பட்டப்படிப்பு படிக்கும் பொழுது நாகர்கோவிலை சார்ந்த கோவிந்த பிள்ளை அப்படின்ற வரலாற்று பேராசிரியர், உண்மையிலேயே பேராசிரியர், அவர் சொல்லுவார், பாவர்ட்டி ஹேஸ் பீன் சோஷியலைஸ்டு, கரப்ஷன் ஹேஸ் பீன் நேஷனலைஸ்டு அப்படின்னாரு. அதுதான் நான் அடிக்கடி பல காணொலியில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அதை நினைவு கூறுவதற்கு நம்ம நேயர்களுக்கு இதை நான் கூறுகிறேன். அதை கண்கூடா என் வாழ்க்கையிலே நான் பார்த்துட்டேன். அவன் மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இன் செயின்ஸ் எவ்ரிவேர்னு ரூசோ சொல்லுவான். அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எங்கேயும் எதிலையும் ஊழல்ங்கிறது நீக்கம்ல நிறைந்த ஒரு தமிழகமாக இந்தியாவாக ஆயிடுச்சு. இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே பல இடத்துல வந்திருக்கு, உலகம் முழுவதும் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அது மேக்சிமைசேஷன் ஆஃப் வெல்ஃபேர், மினிமைசேஷன் ஆஃப் இல்ஃபேர் அப்படிங்கிறது போகணும். மக்களுடைய நலனை உயர்ந்த அளவிற்கு நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டாம். அதை தடுக்கின்ற ஈவில்கள், சாத்தான்களை குறைந்த அளவில் வைத்துக்கொண்டு, அது எப்படி அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக நம்ம ஆசை தீர எதையும் அனுபவித்ததில்லை, அழுக்கு போக குளித்ததில்லைம்பா. அதுபோல் என்றைக்கும் கரப்ஷன் அப்படி ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் உடம்புல தேவையில்லாதது இந்த டெய்லி எண்டுமா தந்து விடுறதில்ல கடைசியில், அது காட்ஸு ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்லி நான் சுவாலஜி படிக்கும்போது படிச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட இப்போ என்னென்னா, கரப்ஷனை ஒரு பக்கம் எந்த பண்ண, அடுத்த பக்கம் என்னன்னா ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், சோஷியல் வெல்ஃபேரை அதிகணும். அதற்கு என்னங்கிறது தான் பார்க்கணும். அதனால் 2 இப்போ இருப்பதை சரி செய்வது, இன்னொன்று இனி என்னென்னு செய்ய வேண்டும். லெனின் சொன்ன வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, அதுபோல் விஜய்க்கு உள்ளது அடுத்தது என்ன செய்யணும். அது எதுவாக இருக்குன்னா சமூக பொருளாதார முனையம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம காணொலிக்குள் நுழையலாம். இப்பொழுது கரப்ஷனை ஒழிச்சு தான் ஆகணும். ஏன்னா கரப்ஷன் இருந்ததுன்னா அவனை சித்தாந்தவாதியாக இருக்க மாட்டான், அவன் பிழைப்புவாதியாக இருப்பான். எவ்வளோ பேசுனாலும் சரி. இப்போ விஜய் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அவர் சினி ஃபீல்ட்லேருந்து வந்தார், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளலாம். இது பெரிய சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைங்கிற மாதிரி அரசியல், இன்னைக்கு உள்ள அரசியல் எனி டாம் டிக் அண்ட் ஹாரி கேன் டூ இட். குழப்பத்தவன், வக்கத்தவன், போக்கத்தவன், இந்த மாதிரி உள்ளவன் தான் அரசியல் பூந்துருக்கான்னு தவிர, அந்த காலத்தில் படிச்சுட்டு வந்தது மாதிரி ராஜாஜி படிச்சுட்டு வந்தார், நேரு படிச்சுட்டு வந்தார், மகாத்மா காந்தி படிச்சுட்டு வந்தார், அது மாதிரி ஆதித்தனார் பாரத்லா படிச்சுட்டு வந்தார். அப்படிலாம் அந்த காலம். அது இப்போ குவாலிஃபிகேஷனை கேட்டால் இன்னும் தெரியாது. அதை சுருதி ராணி முதல் அஃபிடவிட்டில் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் பிகாம்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்த அஃபிடவிட்டில் ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னா +2 அப்படின்னாங்க. அதுவும் என்னன்னு தெரியல. ஏன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் நேரத்தில் அவங்க ஒன்றும் டிகிரி வாங்கலேன்னு சொல்லவும் மாற்றிட்டாங்க. அதனால் எந்த ரெக்கார்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலித்தனமாக உண்மையாக இல்லை. அது எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதேமாதிரி தேர்தலில் கொடுக்குற அஃபிடவிட்டு, சொத்து அஃபிடவிட்டு 100க்கு 100 பொய். அது உண்மை தான். ஏன் இதை நான் பார்த்தேன்னா, அந்த காலத்திலேயே, அண்ணா இருக்கிற காலத்திலேயே ஆதித்தனார் அவர்கள் ஸ்பீக்கராக இருந்தார். அப்போ வரவு செலவு கணக்கில் அவர் சொன்ன, எனக்கு கார் கூட சொந்தம் இல்லைன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் தெரிஞ்சது.
அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சட்டத்தில் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே எலி பூனையில் யானையே உள்ளே போகுது. அப்போ வந்து லூப் ஹோல்ஸு, அந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த சிஸ்டமே ஃபெயிலியர். இதை தான் ஒரு முறை பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப அழகாக சொன்னார். என்டையர் இந்தியன் எக்கானமி இஸ் ஏ பிளாக் மார்க்கெட் எக்கானமி. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, திறந்தவெளி பொருளாதாரத்தில் புழங்குகின்ற வரவு செலவை விட, கடனை விட, மறைமுக உலகத்தில் கருப்பு பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்குங்கிறது. அதுதான் பெரிய ஈவில். அதில் முதல் ஈவில் எது அப்படின்னு சொன்னால் என்ன குறைபாடுன்னா, எதை எடுத்தாலும் அரசாங்க உத்தியோகத்துக்கே பணம் வாங்கிட்டு கொடுத்தான்னா எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு மோசமான ஒரு சுரண்டல் பொருளாதாரங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து இப்போ வந்து எடுத்து ஆதாரம்னு கேட்குறான். என்ன ஆதாரம்? எஃப்ஐஆர் போட்டாச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கு உள்ளது வந்து இடியிலேருந்து கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் கிளீனாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்ரி சேஷாத்திரி போன்றவர்களாம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் எதையும் படிக்காமல் வந்துட்டு ஆதாரம் கொடுங்க, அதை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்து அதில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. நேருவுக்கு போட்டுட்டாங்க, ஏவா வேலுக்கு போட்டாங்க. நான் என்ன நினைப்பேன், கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு. ஒருத்தவனுக்கு இவ்வளோ தூரம் கார் வாங்குறான், வாட்ச் வாங்குறான், வீடு வாங்குறான், இப்படியெல்லாம் இருக்கனால இவனுக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம்? அதுதான் இப்போ அமெரிக்காவில் வந்து பில்கேட்லேருந்து பெரும் கோடீஸ்வரலாம் இருந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளை பற்றி குறை சொல்கிறது இல்லை. அவன் ஊழல்வாதி, பொழுதுமக்களை திருடினா, அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. என்னென்னா வர்ற வருமானத்தில் 30% கொடுத்துரு, நீ உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணு, சம்பாதிச்சுக்க. அப்படி தான் இப்போ பெரிய பணக்காரன் ஒருத்தவன் ட்ரம்பும் தான். பணக்காரன் வரக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து என்ன ஆயிடுது, அதுக்கு தகுந்தபடி ஏன் பண்ணி உனக்கு வழிமுறையில் சொல்லிட்டு சம்பாரி. அப்போ இல்லைன்னா அது ஊழல், திருந்த பணம், மக்களுக்கு போக வேண்டியது போகவில்லை. அப்பொழுதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அரசாங்கம் அந்த ஊழலை ஒழிப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட வேண்டியிருக்கு. எப்படி பாலியல் கொடுமையை கொடுப்பதுக்கு வந்து சிங்கப்பெண் படையை அமைத்தாரோ காவல்துறையில் விஜய், அதே போல் இந்த கரப்ஷனை ஒழிப்பதற்கு, கரப்ஷனை ஆதரிக்கிறது தான் நிறைய பேர் இருக்கான். ஏன்னா உழைக்காமல் சம்பாதிக்கலாம். இன்னொருத்தன் முதுகில் ஏறி சம்பாதிக்கிறதுக்கு, சவாரி செய்வதற்கு எப்படின்னா இவெல்லாம் ஆதரிக்கிறான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாதுங்க. 2 குரூப்பு தான். உள்ளவன் இல்லாதவனை மார்க் சொல்லுவார்ல, தொழிலாளி முதலாளி. அது மாதிரி ஊழல் பிடிச்ச ஒரு கும்பல், ஊழலை எதிர்ப்பவன் கும்பல். இப்போ துரதிருஷ்டமாக ஊழலை ஆதரிப்பு அதிகமாக இருக்கான். ஏன்னா அப்படி பழகிட்டான். இப்போ வந்து கல்லூர அதை எறும்பூர கல்லும் தேயுமல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நாற்றம் எடுத்த ஒரு சமுதாயத்தில் சினிமாவிலேருந்து வரணும்னு சொல்லி 275 கோடி விட்டுட்டு வந்துட்டார். அது மக்கள் அதுக்காகவே ஓட்டு போட்டாங்க. கவர்ச்சி இல்லை. கவர்ச்சின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில்கு ஸ்மிதாலாம் வந்திருக்கணும், நயன்தாரா வந்திருக்கணும், வந்து சிவாஜி கணேசன் வந்து என்ன அற்புதமாக இருப்பார், வீரம்னா என்னன்னு படத்தில் காட்டினார், தியான்னு காட்டினார். அவர் தோற்று போட்டார். ஏன் இப்போ பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டார். பாக்யராஜ் வந்து சினிமாவில் வெற்றி, அரசியலில் தோல்வி. ரஜினிகாந்த் வந்தும் வராமல் பயந்துட்டார். ஆக இப்போ இவர் என்ன பண்ணார், 275 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்தார். இப்போ வந்துட்ட பிறகு என்ன ஆயிடுன்னா, இந்த முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 40 நாள் போல் ஆயிடுச்சு. அவர் வந்து ஜூன் 10ஆம் தேதி பதவி எடுத்தார். அன்னையிலேருந்து இன்னைய வரையிலும் பேசாமல் பேசுகிறார், ஆடாமல் ஆட வைக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு திறமையில வந்து என்னதுன்னா, டெல்லிக்கு 11ஆம் தேதி நிதி ஆயோக்கு போனார். இப்போ முதல் பகுதியில் வந்து லஞ்ச ஒழிப்பு அது சம்பந்தமான நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டாரு. எடுத்து இன்னைக்கு வந்து இடிகட்ட நாகம் போல் அடங்கியிருக்கானோ, சும்மா கதறானுவோ. ஆக வந்து உண்மையிலே நடவடிக்கை எடுத்த இதில் பாதி கையில் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுகிட்ட இருக்கு. மத்திய அரசும் நேர்மையாக அவர்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த இபி, ஐடி, சிபிஐஏ, என்ஐஏல இருந்தால் தான் இது வெற்றி பெறும். இல்லைன்னா எல்லா கேஸும் வந்து தோல்வி தான். எல்லாம் போடுவாங்க, ரைட் அடித்தாங்க. இப்போ விஜயபாஸ்கர் வீட்டில் எல்லாம் பண்ணாங்க, ஆடாத ஆட்டம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் யானை விட்ட காற்று ஒன்றும் இல்லாமல் போச்சுங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, 11ஆம் தேதி பேசுனதில் அடுத்த பாயிண்ட்டு அவர் தொட்டி காட்டினார். அதாவது நடந்தது அது என்னங்கிறது சரி பண்ணிகிட்டு இருக்க நேரத்திலேயே அடுத்த ஸ்டெப்பு என்ன,
அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற 11ஆம் தேதி நிதி ஆயோக்குங்கிறது வேணும் இல்லை, பிளானிங் கமிஷன் தான், திட்டக்குழு. அதை வந்து நேரு காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது மத்திய அரசுக்கு. இந்த திட்டக்குழுன்னு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிளானிங் மீன்ஸு நாசிசம், ஃபேசிசம், சோசியலிசம், கம்யூனிசம், இட் ஹாஸ் பி கண்டெம்டுவாங்க. இது ஒரு சாதாரண லேமேன் சொல்கிறது. பொருளாதார வரலாறு, பொருளாதார சிந்தனை தெரியாதவங்க என்னன்னா பிளானிங்னா எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்கணும், அப்படி அல்ல. இந்தியன் பிளானிங் நான் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் பிளானிங், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இதை ரெண்டையும் எம்ஏல படித்தவனா, ஸ்பெஷல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக படித்தேன். அப்போ எக்கனாமிக்ஸ் ஆஃப் பிளானிங்கிறது இந்தியன் பிளானிங் டெவலப்மெண்ட் பிளானிங், டெமோக்ராட்டிக் பிளானிங். அதை வந்து எதுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஹில்லாரி கிளின்டன் ஒரு ட்ரிப்பு தேர்தலில் அமெரிக்காவில் பேசுகிறாங்க, அவங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க, ஃபெயில் டு பிளான் டு ஃபெயில்னாங்க. நீ திட்டமிட தவறினால் நீ தோற்பதற்கு பிளான் பண்ணுற, திட்டமிடுறேன்னு அற்புதம். அப்போ அதனால் அந்த திட்டக்குழுவில் ஏதோ ஒருத்தவங்க இந்த கருத்தை பெருமாறத்துக்கு போகாமல் விஜய் அவர்கள் போய் 8 பக்கம் பேப்பரை எடுத்து அருமையாக பேசின ஒன்று சொன்னார். அது நம்மளோட கலந்தது. தமிழ்நாட்டினுடைய இது வந்து இப்போ 2026 இன்னும் 10 சேர்த்துக்கிட்டா 2036 1.5 ட்ரில்லியன். அந்த ட்ரில்லியன்கிறது கிட்டத்தட்ட என்னன்னா 1500 கோடி வந்து நம்ம கொண்டுகிட்டு வரணும் நம்மளுடைய பொருளாதாரத்தை, தமிழ்நாடு பொருளாதாரத்தை. அது வந்து முடியுமா முடியாதா அதெல்லாம் சொந்த. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அப்துல் கலாம் அவர்கள் 2020 நம்ம பெரிய வல்லரசாக மாறும், நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு புறான்னு சொன்னார், ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ். அது யாரும் செய்யலை. அவர் பொருளாதார அறிஞராக இல்லைன்னாலும் ரொம்ப அற்புதமாக விஷன், இந்தியன் விஷன் எப்போ 2020 சொன்னார். அப்போ டிஎம்கே காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க வந்து நிச்சயம் வந்து 2030 நம்ம வந்து 1 ட்ரில்லியன் அவங்க சொன்னாங்க. இந்தியாவில் எவ்வளோ சொன்னாங்க, 5 ட்ரில்லியன் சொன்னாங்க. அவங்க 4.25 இன்னும் 5 அடையில சுதந்திரம் வாங்கி பண்ணுவோம். 2047 நம்ம என்ன கொண்டு போகிறோம், 100ஆண்டு விழா கொண்டாட போகிறாங்க. அதனால் வந்திருக்க முடியும். நார்வே, ஸ்வீடனு, இஸ்ரேலு, ஜப்பான், இந்த மாதிரி ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸு, கல்ஃபு கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லாம் நல்ல வளர்ச்சி. இங்கே ஆக முடியும். ஆக விடாமல் எப்படின்னா, இங்கே உள்ளேயே பில்டின்னு டிப்ரெஷர் இருக்குது, டீஸ்டபிளைசிங் ஃபோர்ஸஸ் இருக்குது. என்னென்ன வளர விடுறதில்லை. சிலரை மட்டும் வளர விட்டு பலரை வளராமல் பார்த்து கொள்வது. அதான் முந்தி ஒரு ஜோக் ஒன்று போடுவோம், ஒரு டின்னில் எல்லாம் ஏற்றுமதியில் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் உள்ள நண்டு பீப்பாவை வந்து மூடாமல் இருந்தாங்க. உடனே என்னடா இது மூடலைன்னு, இது ஒன்றும் இல்லை, ஒரு நண்டு மேலே ஏறினா மற்ற நண்டெல்லாம் அதை இழுத்து கீழே தள்ளிவிடும், அதனால் எந்த நண்டும் மேலே ஏறி வெளியில் போயிடாது. அந்த மாதிரி இந்தியன் மென்டாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதில் மாற்றம்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் என்ன நினைக்க வேண்டியதுன்னா, இவ்வளோ காலத்தில் வளரலைன்னா சைனாவை பாரு, அவன் பாம்பு திங்கிறான், பள்ளி திங்கிறான், ஈஸியாக வறுத்து திங்கிறான். இந்த நொட்டை சொல்லிக்கிட்டு வாழ்றீங்களே தவிர, அவன் வந்து ஐடியில் எங்கேயோ போயிட்டான். அவன் மட்டும் இல்லை, ரோபோவில் எங்கேயோ போயிட்டான். ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் இங்கே ரொம்ப பேக்வேர்டு. நீ வந்து வெளியில் எங்கே போனாலும், வெளியில் அமெரிக்காவில் போய் எம்எஸ் படிக்க வேண்டியிருக்கு. இங்கே கரக்பூரில் எங்கே போனாலும் படிச்சுட்டனாலும் நம்ம இன்ஜினியர்ஸாக இருக்கோம், நாத்தல்லாவாக இருந்தாலும் சரி, மற்ற எவனாக இருந்தாலும் அங்கே போய் எங்கே வேண்டியிருக்கு, எம்எஸ் படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நல்லா தெரியும். இங்கே எம்பிபிஎஸ் படித்தாலும் அங்கே போய் படிக்கணும். அங்கே படித்த பிறகு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. பல பட்டங்கள் இங்கே வாங்கினாலும் வெளிநாட்டில் அது குவாலிஃபைடு இல்லை. அப்படிங்கும்போது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, 1.5 ட்ரில்லியனை 2036 அடையலாங்கிற ஒரு மெகா டார்கெட்டை விஜய் அவர்கள் தமிழக முதல்வர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிறத லீக்கேஜஸை வலிஞ்சு போகிறத தடுக்கிறது, அடுத்தது நாம் செல்ஃப் ரிலையண்ட்டு, செல்ஃப் சஃபிஷியன்ஸாக தன்னிறைவாக நாம் வருவதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, கோர் வந்து பார்த்துருக்காரு. நிறையா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு ஹை வேல்யூ டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணோம், சிப்ஸு உற்பத்தி பண்ணோம். அதனால் நான் முதலே சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் நான்
ஆசிரியராக இருக்கும்போது, பேராசிரியராக இருக்கும்போது ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து சொன்னார், நம்மள்கிட்ட இரும்பு கிடைக்குது, பெஸ்ட் அயன் ஓர் நம்மள்கிட்ட கிடைக்குது, பெஸ்ட் ஸ்டீல் எது யார் தயார் பண்ண? ஜப்பான் பண்ணுறான். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சிலேருந்து கண்டுபிடிச்ச ஒன்று செய்கிறது ஜப்பான், கப்பல் பில்டிங்லேருந்து எல்லாம் சொல்கிறது. அப்போது எப்படி முடியுதுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவன் பயன்படுறான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு செய்கிறான். இப்போ டெஸ்லா கார் இப்படி வந்துருச்சுன்னா டீசலையும் பெட்ரோலையும் நம்பாமல் அவன் இவி வெஹிக்கிள்ஸ்னு கொண்டுக்கிட்டு வந்து திரும்பவும் நம்பர் 1 பணக்காரனாக வர்றான் ஐயா எலான் மஸ்க்குன்னா, அந்த கான்ஸ்டன்ட் இன்னோவேஷன்ஸு. அப்போ இங்கே இந்தியாவில்னா அதுக்கு செலவே பண்ணுறது இல்லை. நீங்கள் கேளுங்க, நான் ஒரு ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமினார் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னால் நம்ம வர்ற நாட்டு உற்பத்தியில் 1% கூட செய்யலை, அது என்ன உருப்பிடுமா? அப்போ வந்து நிதி ஆயோகில் இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த டார்கெட் ரீச் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா இப்போ உடனே வந்து திட்டக்குழு போடுவாங்க. நான் கூட ஒன்று வந்து நம்மனா டாக்டர் சிவா ஓஇஎஸ் மாடல், டாக்டர் சிவா ஓஇஎஸ் இண்டெக்ஸுன்னு, அதில் வேற ஒன்றும் இல்லை, அவங்க திராவிட மாடல்னு சொன்னதை படு தோல்வி. அதெல்லாம் சும்மா அவங்கவுங்க எக்கனாமிக்ஸு இந்த வரலாறு சரியாக தெரியாமல் அவங்கவுங்க பெனிஃபிட்டு அடைஞ்சவங்க வந்து சௌகரியம் பேசலாம். மௌலியில் கட்டணம் விழுந்தது, இந்த மாதிரி இந்த தோப்பில் புளியந்தோப்பில் கட்டணம் கட்டி விழுந்து, இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் சேர்ந்து பணம் படைத்தவன் பணம் வருமானம் வந்தவன் பாராட்டலாம், ஏழை எளிமையாக வேலை இல்லாதவன் பாராட்ட மாட்டான். அதனால் இப்போ என்ன இட வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டத்தில் என்னன்னா இந்த ஜிடிபி 1.19 வாங்கணும், நாங்கள் வந்து பண்ணுறோம், இதெல்லாம் உண்மையான குரோத் இல்லை. டேமில் திறந்தால் கடைமடைக்கு வரையிலும் தண்ணி போனால் தான் அது உண்மையான பாசனம் எல்லா வயல்லையும். அதனால் நான் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு வெல்ஃபேருக்குள்ளே ஒரு 10 இண்டிகேட்டர்ஸ் குறியீடு, அதே மாதிரி இல்ஃபேர்னால் சமூக நலனுக்கு புறம்பான உள்ளதில் ஒரு 10 எடுத்து பொதுவான ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு இண்டெக்ஸ் குறியீடை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் தமிழக அரசு அப்படி வந்தால் இந்த திராவிட மாடலுக்கு பதிலாக திராவிட வெற்றி மாடல் வரும், அது விரைந்து வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழக திட்டக்குழு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்று கூட அந்த வாட்டர் பற்றி பேசும்போது அமைச்சர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், என்னன்னா கர்நாடக தண்ணி வர்றது ஒரு புறம் இருக்கட்டும், இங்கே உள்ள தண்ணி வைத்து கொண்டு குடி தண்ணீர்லேருந்து பாசனத்திலிருந்து செலவே இல்லாமல் வீணாகின்ற தண்ணியை பாதுகாத்து சேமித்து மிக சிறப்பாக 3 சாகுபடி செய்கின்ற அளவுக்கு கொண்டு வர முடியும். பல திட்டம் இருக்குது. இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது தமிழக திட்டக்குழு, அதை அமைத்து அதன் வழிகாட்டுதலை வந்து ஏற்படுத்தி தர வேண்டியது தமிழக முதல்வர் விஜயனுடைய கடமை. எனவே இவர் சினிமாவிலையும் வெற்றி பெற்றார், இங்கே அரசியலிலும் வெற்றி பெற்றார். அவரை வந்து ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்வது போல இன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். வருகாலங்களில் வறுமை, வேலையின்மை, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் போக்கி எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கின்ற ஒரு நல பொருளாதாரத்தை, நல சமூகத்தை, நல அரசை தருவார் என்று கூறி விரைபெறுகிறேன்.